சுத்துதே சுத்துதே பூமின்னு சொல்லிட்டு பாட்ட போட்டுட்டு கார்லயோ பஸ்லயோ நீங்க போகும்போது அப்படி சுத்துற அந்த பூமி திடீர்னு நின்னுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் சொல்றது ஒரு நாள் பூமி சுத்தாம இருந்தா இல்ல, வெறும் 10 நிமிஷம் நம்ம உலகம் சுத்தாம இருந்தா என்ன ஆகும்னு சொல்ல போறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த பூமி சுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இதுல எப்படி டிராவல் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, ஒரு பஸ் 170 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது திடீர்னு பிரேக் அடிச்சா நம்ம எப்படி முன்னாடி போய் விழுகுறோமோ அதே மாதிரி தான் இந்த பூமி சுமார் 1600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அது சடனா நின்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே தரையில இருக்க மாட்டோம். சடனா அப்படியே எங்கெங்கயோ செதறி ஆகாயத்துக்கு பறந்துருவோம். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா சீரா வர கடல் அலை எல்லாமே அப்படியே சுனாமியா மாறிடும். சடனா நிக்கிற பூமியோட அதிர்வு தாங்க முடியாம நிலநடுக்கம் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்து தரமட்டமா ஆயிடும். இதெல்லாம் விட பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு என்ன ஏற்படும்னா, ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி அப்படியே செதறி நம்ம பறக்கும் போது இந்த ஆகாயத்திலேயே டிராவல் பண்ணிட்டு இருப்போமா கேட்டா கிடையாது. நம்ம செதறி பறந்த வேகத்துக்கு ஸ்பேஸுக்கே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம பூமியோட வெலாசிட்டி பவர். என்ன ப்ரோ சொல்ற? சரி, ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ஸ்பேஸுக்கு வந்தாச்சுல, அங்க நிலாவுல ஆயா வர சுட்டுட்டு இருக்கும். அதுல போய் வடைய வாங்கி சாப்பிட்டுட்டு கூட்டத்தை கழிச்சிட்டு ஆகிற வேலையை பாருங்க.